அனைவருக்கும் வணக்கம். மருந்துகள், மாத்திரைகள் என்ன செய்யும்? ஒரு 5 நிமிட காணொளி. மருந்துகள், மாத்திரைகள் மனிதனை காப்பாற்றாது. இன்னைக்கு எல்லாரும் பல நோய்கள் விட்டு அவதிப்படுத்திருப்பீங்க. கர்ப்பப்பை போனவங்க, ஒட்டுக்குடல் போனவங்க, குடல் போனவங்க, கணையம் போனவங்க, கல்லீரல் போனவங்க எல்லாம் மருந்து கொடுத்தாச்சு. ஏன் ஆரோக்கியம் வரல? இதுலேருந்து தெரியுதா? மருந்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. முதல்ல உணவு சாப்பிட்டீங்க, அது சுத்தப்படுத்த தெரியல, நோய் வந்துச்சு. உணவுக்கே உணவுக்கு நோயை குணமாக்குற அதிகாரம் கிடையாது. உணவுக்கு நோயை குணமாக்குற அதிகாரம் இல்லாத பொழுது மருந்துக்கு எப்படி நோயை குணமாக்குற அதிகாரம்? இது பரிணாம அறிவியல் கேள்வி. அப்படின்னா பசிக்காதா? பசி என்பது பரிணாம பிரச்சனை, அதை தீர்க்க முடியும். அது 15 வயதுக்கு மேல இருக்கிறவங்க தான் தீர்க்க முடியும். 15 வயசு கீழே இருக்கிறவங்கள வேக வைத்த பல உணவு சாப்பிடணும். குழந்தையா இருக்கிறப்ப தாய்ப்பால் குடிக்கிறப்ப தாய்ப்பால் என்கிற அந்த தாய்ப்பால் என்கிற அசைவத்தை தான் சாப்பிடணும். 1 வருஷம் தாய்ப்பால்ங்கிற அசைவத்தை சாப்பிட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு படிப்படியாக பழச்சாருக்கு பழக்கணும், சைவத்துக்கு பழக்கணும். உடம்பு அசைவத்துல பிறந்து சைவத்துக்கு மாறணும். பிறக்கிறப்ப அசைவம் தான், ஆனா பல்லோட அமைப்பு நமக்கு சைவத்துக்கு தான் படைச்சிருக்கு. ரெண்டாவது, அந்த ஜீரநீர் கனிகளை செரிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ஜீரநீர். எதை செரிப்பதற்கு? கனிகளை செரிப்பதற்கு ஜீரநீர் தவிர கடுமையான மாவையோ கடுமையான கொழுப்பையோ இந்த பிரிட்டிஷ் விபச்சாரிகள் சொல்லக்கூடிய, பிரிட்டிஷ் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய, திருப்பி திருப்பி ஏன் சொல்றேன்னா, பிரிட்டிஷ் மருத்துவத்தினால், பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இந்தியர்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். பிரிட்டிஷ் கல்வி சீர்கள், அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. நம்ம 10,000 ஆண்டுக்குமே கல்வியில சிறந்தாச்சு, புரியுதுங்களா? நம்ம 1700 1800 கூட மன்னர்மன் அவருடைய ஆய்வு குறிப்பை படிச்சு பார்த்தீங்கன்னா, சமயத்தில் அமெரிக்காவில் பேசியிருக்காரு மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர். அவர் சொல்றாரு, தமிழர்கள் கல்வியில சிறந்தவர்கள் சொல்லிட்டு வெள்ளைக்காரங்க பரிந்துரைக்கிறான். நாம கல்வியில சிறந்து கண்டுபிடிப்பு இருக்கும் பொழுது அமெரிக்கா ஒரு சுடுகாடும், அந்த இங்கிலாந்தும் அமெரிக்காவும் சுடுகாடுமா இருந்திருக்கு, புரியுதுங்களா? ஆக வெள்ளையர்களுக்கு எந்த அறிவும் இல்லை. அவர்கள் கண்டுபிடித்தது அந்த வயிற்றில் சுரக்கிற ஜீரணநீருக்கு எதிரான விஷயத்தை கொடுத்தார்கள். அப்ப ஜீரணநீரை செரிப்பதற்கே நம் உணவு தான். ஜீரணநீர் செரிப்பதற்குத்தான் குறிப்பாக எளிமையான உணவு, குறிப்பாக பசுமை உணவுகள், புரியுதுங்களா? அதாவது பழங்கள் மட்டுமே, வேக வைத்த பழங்கள், நன்கு வேக வைத்த காய்கறிகள், நன்கு வேக வைத்த கீரைகள், இதை செரிப்பதற்குத்தான் நம்ம உடம்புல அந்த ஜீரணநீர் இருக்கு. அப்ப ஜீரணநீரை புரிஞ்சுட்டு தான் சாப்பிடணும். இட்லி திரும்போட்டு ஜீரணமாயிடுது, புரோட்டா திருந்து ஜீரணமாயிட்டு சொல்ற காட்டு முறாடிகள் சொல்லக்கூடிய இந்த வேலையில கேட்காதீங்க, புரியுதுங்களா? அதனாலதான் நீங்க எல்லா உறுப்புகளையும் இழந்துட்டு வர்றீங்க. மருந்தை கொடுக்குறாங்க, உறுப்புகள் போயிருது. உணவு தேங்குறீங்க, உறுப்புகள் போயிருது. திருப்பி நீங்க என்ன பண்ணீங்கன்னா பின்னோக்கி வர வேண்டும். ஆக நீங்க குழந்தையில இருக்கிறப்ப எந்த உறவு உங்களுக்கு இயற்கை கிடையாது, வேற எங்கேயும் வெளியே உறவு கிடையாது. சுவாசம் பண்றீங்களா? தெரியாது. சாப்பிடுறீங்களா? தெரியாது. மலம் கழிக்கிறீங்களா? தெரியாது. சிறுநீர் போறீங்களா? தெரியாது. தூங்குறீங்களா? தெரியாது. எதுவுமே தெரியாத ஒரு நிலை தான் அந்த வயிற்று குழந்தை நிலை. அந்த நிலை வரைக்கும் சுத்தப்படுத்தணும். அதற்கு எப்படி நீங்க தவறான உணவை மனம் போனபடி உணவை சாப்பிட்டு பிறகு அறிவு போனபடி உணவை சாப்பிட வேண்டும். அப்ப 2 உணவு இருக்கு. மனம் போனபடி உணவை சாப்பிட்டு நீங்க சுடுகாடாயிட்டீங்க. அப்ப மருத்துவர்கள் உங்களை கொண்டு போட்டாங்க. மருத்துவர்கள் பாதி கொலை செஞ்சுட்டாங்க, மிச்சம் நீங்க கொலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க. ஆக நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வைத்தியரா மாறணும்னா நீங்க திருப்பி என்ன பண்ணணும்னா குழந்தை நிலைக்கு போகணும். ஆக அப்ப அதுக்கு மருத்துவ ஆய்வு வரைக்கும் நம்ம கட்டாயம் தேவை. அப்படி செஞ்சுட்டா சரியா போயிடும். இந்த இடத்துல ஹீலிங் வித் மைண்ட் பவர்ங்கிற ஒரு நூல்ல என்ன சொல்றாரு, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், சரிங்களா? ஹீலிங் வித் மைண்ட் பவர்ல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த உலக புகழ்பெற்ற மருத்துவர், ஒரு பிரிவென்டிவ் மெடிக்கல் சென்டர் ஆஃப் மேரியன்ல டாக்டர் ரிச்சர்ட் சாம்ஸ், செக் ஸ்டெரின், 2 மருத்துவர்கள் சேர்ந்து கூட்டம் எழுதியிருக்காங்க. அது இந்த புத்தகத்தில் 100ஆம் பக்கத்தில் இருக்கு. நான் படிச்சு காட்டுறேன். அவங்க சொல்றாங்க, ஒரு ஆணோ, அதாவது ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ தான் சுவாசிக்கும் காற்றையும் நீரையும் பரிசீலித்து உண்பார்கள். ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ, ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற புத்தகத்தை ரிச்சர்ட் சாம்ஸ் எம்டி, ஒரு டாக்டர் என்பவரும், செக் ஸ்டெரின் எம்எஸ் பிஹெச்டி, ஒரு ஹிப்னாட்டிக் மருத்துவர், 2 பேரும் சேர்ந்து கூட்டாக எழுதியது. அதிலிருந்து சில முக்கியமான குறிப்புகளை வெங்கடேசன் தருகிறார். அதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் புத்தகத்துல ஒரு ஆணோ பெண்ணோ, அதாவது உடலோடு உள்ளம் சேர்ந்த ஆரோக்கியத்தை விரும்புகின்றவர்கள் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிநீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்ளுவார்கள்.
அவைதான் உங்கள் உணவில் முக்கியமான பகுதியாகும். சரியா? இந்த கலையை மீண்டும் தெரிஞ்சுக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. புரியுதா? இது ஓராண்டு பயிற்சி செய்யணும். 12 ஆண்டு சொல்றது கேட்கணும். அந்த மனவலிமை இருக்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. புரியுதுங்களா? மரணத்தை வெல்லுவது என்பது ரொம்ப எளிமையானது. அதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, பின்னோக்கி சென்று உடம்பை சுத்தம் செய்ய வேண்டும். நீங்க வயித்துக்குள்ள ஒரு குழந்தை எந்த மாதிரி தாயோடு உறவு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தொப்புள் கொடி உறவு தான். அதுதான் அண்டவெளி உறவு. அந்த அண்டவெளி உறவோடு தொடர்பு வைத்துக் கொண்டு எல்லா பழக்கத்தையும் விட்டுறணும். புரியுதுங்களா? விட்டுட்டு மன ரீதியா போறதுல விட்டுட்டு அறிவு முறையில் செய்ய வேண்டும். மனமுறையில் செய்யறது விட்டுறணும். எல்லாரும் தவறுதான். 100க்கு 99 நானும் தவறு இழுத்தவன் தான். அதனால திருப்பி நம்ம பின்னோக்கி போகணும். ஜீரநீர் நிறுத்தி போகணும்னு. ஜீரநீர் சுரந்தாவே மரணம் நிச்சயம். தொடர்ந்து நான் நிறைய பகுதிகள் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. பயிற்சி செய்யணும் அக்கறை இருக்கிறவங்க, புத்தகம் வேணும் அக்கறை இருக்கிறவங்க எங்கிட்ட வாங்கி படிங்க. எங்கிட்ட வரவிட எங்கிட்ட கேள்வி கேட்கலாம். நீங்க வெளியில கிடைக்குது, அமேசான்ல கிடைக்குது, எல்லா பக்கம் இந்த உணவில்லாமல் வாழும் கலை புத்தகம் கிடைக்குது. நீங்க உணவில்லாமல் வாழும் கலை இந்த புத்தகத்தில் கூட வந்துடும். நீ வாங்கி படிச்சுக்கலாம். ஆனா எந்த முன்னேற்றம் கிடைக்காது. நன்றி. அது ஒரு வியாபாரம். புத்தகம் ஒரு வியாபாரம். நான் சொல்லிக் கொடுப்ப ஒரு ஆசிரியர். புரியுதுங்களா? எனக்கு முறையான கட்டணம் இருக்குது. வருஷத்துக்கு 12 பேர் தான் சேர முடியும். வேற யாரும் சேர முடியாது. நான் போடுகின்ற கடுமையான விதிகள் உட்பட்டு தான் வர வேண்டும். அறிவியல் துணை எல்லாம் செய்ய முடியாது. 12 மாசத்துக்கு 12 ஆய்வு பண்ணணும். மருத்துவ ஆய்வு பண்ணணும். அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் தான் வரணும். எந்த நோயா இருந்தாலும் ஒரு வருஷத்துல குணமாக்கிடலாம். முன்னேற்றம் வந்து 3 நாள்ல ஏற்படும். இன்னும் நிறைய மருந்தை பத்தி பேசலாம். ஏன்னா இது பரிணாம அறிவியல். இப்ப 6ஆம் அறிவு தான். இப்ப வந்து யாரும் 6ஆம் அறிவு பயன்படுத்துறது இல்ல. எல்லாம் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, வாய் ருசிக்கு அடிமையானவங்க தான். மந்திரியிலிருந்து சாதாரண மாரப்பன்ல இருந்து மந்திரி வரைக்கும் தப்பிக்க முடியாது. நன்றி.